ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மலையாள படமான லோகா சாப்டர் 1 சந்திரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை ப்ரொடியூஸ் பண்ணது டல்கர் சல்மானோட வேஃபேர் ஃபிலிம்ஸ் கம்பெனி. அவங்க கேரளாவோட லோக்கல் கல்ச்சரை, மைத்தோவை, நாட்டுப்புற கதைகளை மையமாக வச்சு வரிசையாக ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் சாப்டரில் கல்யாணி பிரியதர்ஷனும் நஸ்லனும் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. கல்யாணி இதுக்காகவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேற ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கதை சந்திரான்ற ஒரு மர்மமான பொண்ணு பெங்களூருக்கு ரீலோகேட் ஆகிறதுலேருந்து ஆரம்பிக்குது. சிட்டி அந்த சமயத்துல நிறைய மிஸ்ஸிங் பர்சன்ஸ் கேஸுங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆர்கன் டிராஃபிக்கிங்னால இருக்கலாம்னு சந்தேகம். இந்த சந்திராவோட பழக்க வழக்கங்க விசித்திரமா இருக்க அது அவ பிளாட்டுக்கு நேர் எதிராக இருக்க சன்னியோட கியூரியாசிட்டியை தூண்டுது. ஒரு நாள் சன்னி அவளை ரகசியமா பின்தொடர சந்திராவோட கடந்த கால ரகசியங்களும் அவளோட உண்மையான அடையாளமும் சன்னிக்கு தெரிய வருது. இந்த கியூரியாசிட்டி சன்னியை பெரிய பிரச்சனையில இழுத்து விடுது. இந்த பிரச்சனையினால அவனுக்கும் அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நடக்கிற அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இதோட மீதி கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் கதைக்கான உலகத்தையும் அதுக்கான கேரக்டர்களையும் பில்டப் பண்ணுது. சில இடத்துல ஸ்லோவா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவும் சரியான நேரத்தில் வர ஆக்ஷன் பிளாக்குங்களும் எங்கேஜிங்கா கொண்டு போகுது. ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் பிரில்லியண்டா இருக்கு. செகண்ட் ஆஃப் பல சம்பவங்களால செம்மையா பேக் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்கன் டிராஃபிக் பார்ட்டும் கல்யாணியோட ட்ராக்கும் இன்டர்லிங்க் பண்ணியிருந்தா இன்னும் இன்டென்ஸா இருந்திருக்கும். படத்துல லீட் கேரக்டர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா மாறிட்டே இருக்கிறதா வருது. வழக்கமான சூப்பர் ஹீரோ படங்கள்ல இந்த விஷயம் தலைகீழா இருக்கும். படத்துல முதல் பாசிட்டிவா தெரியறது அதோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் தான். இந்த விஷுவல்ஸும் சூப்பரா இருக்கு. ஏறக்குறைய வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியரை கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது சூப்பர் ஹீரோ ஜானரை சேர்ந்திருந்தாலும் கதை ஒரு ஒரிஜினாலிட்டி ஃபீலை கொடுக்குது. அதே சமயம் ஒரு கிராண்ட்னஸையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சில முக்கியமான ஆர்டிஸ்டுங்களோட கேமியோஸ் இருக்கு. முதல் கேமியோட செட் பீஸ் ஃபன்னியாவும் சாலிடாவும் இருக்கு. இன்னும் நமக்கு பிடிச்ச சில ஆர்டிஸ்டுங்க வரும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷனை தூக்குது, விசிலும் பறக்குது. முக்கியமா இதோட நெகட்டிவ்ஸ்ல நம்மள ரொம்ப ஆராய விடாம கதையை எங்கேஜிங்கா கொண்டு போனது தான். இப்படி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் லோகாவை பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதால சில இடங்க கொஞ்சம் நல்லா தான் இல்லை, ஆனா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமே போயிடுது. உதாரணத்துக்கு சந்திராவோட மோட்டிவ் தான் என்ன, அவங்களோட குரூப்புக்கு என்ன கோலு, யாரை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்படி இருந்தாலும் கதை சுவாரஸ்யமா தான் இருக்கு. படம் பல இடங்கள்ல சர்ப்ரைஸை கொடுக்கறதால நிச்சயமா இதுக்கான ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். செகண்ட் சாப்டருக்காக. இது தமிழ் டப்ல நம்ம ஊர் தியேட்டர்லயே அவைலபிளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.